அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் இறைத்தூதர்கள் மீதும் இறுதி தூதர் மீதும் நபித்தோழர்கள் மீதும் நபி குடும்பத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் என்னிடம் நிலவட்டுமாக. மரியாதைக்குரிய அமீர ஹல்கா அவர்களே, அகில இந்திய ஐடியல் முன்மாதிரி ஆசிரியர் அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிரியர்களை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். ஆசிரியர்களை கொண்டாடுவது என்பது அறிவை கொண்டாடுவது, அறிவியலை கொண்டாடுவது, நாட்டின் வளர்ச்சியை கொண்டாடுவது, மாணவர்கள் வெற்றியை கொண்டாடுவது, இத்தனைகள் அடங்கியிருக்கு. ஏனென்றால் இத்தனைக்கும் காரணம் ஆசிரியர்கள் தான். அறிவியல் வளர்ச்சி, நாட்டின் முன்னேற்றம், மாணவர்களுடைய வளர்ச்சி அத்தனையும் இவர்கள் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கடினமான பணி, அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய ஒரு பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அவர்களுக்காக துஆ செய்கிறோம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் தருமாறு நாம் துஆ செய்கிறோம். இங்கே ஆசிரியர்கள் என்று குறிப்பிடுகிற போதே கல்விக்கூடங்களில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இந்த ஆசிரியர் என்பது விரிந்த பணி. தாயிகள் அவர்களும் ஒரு வகையில் ஆசிரியர்கள். பள்ளிவாசலிலே ஹத்தீபாக இருக்கிறவர்கள் அவர்களும் ஒரு வகையில் ஆசிரியர்கள். இமாம்களாக இருக்கிறவர்கள் அவர்களும் ஒரு வகையில் ஆசிரியர்கள். ஆலிம்களும் ஒரு வகையில் ஆசிரியர்கள். ஆகவே இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசிரியர்களுக்கு உள்ள அந்தஸ்து என்ன? வாட் இஸ் தர் ஸ்டேட்டஸ்? இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் நபிமார்களினுடைய வாரிசுகள். வரதத்துல் அன்பியா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் எதையும் வாரிசாக விட்டு செல்லவில்லை, சொத்துக்களையோ சுகங்களையோ வாரிசாக விட்டு செல்லவில்லை, நான் அறிஞர்களைத்தான் எனது வாரிசுகளாக விட்டு செல்கிறேன் என்று சொல்கின்ற போது அறிவுக்கு தருகின்ற முக்கியத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது. அறிஞர்களுக்கு தருகின்ற முக்கியத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன ஊத்தல் இல்மி தரஜா, யார் ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய தரஜாவை அந்தஸ்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறார். ஆக நம்முடைய பெற்றோர்களுக்கு அடுத்த இடத்திலே இருப்பவர்கள் இந்த ஆசிரியர்கள். இப்போ தமிழில் எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மாதா பிதா குரு. மாதாவுக்கு அடுத்தாக பிதா, பிதாவுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் என்பதை பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அதிக நேரத்தை நாம் யாரோடு செலவழிக்கிறோம் என்று சொன்னால் ஆசிரியர்களோடு, கல்விக்கூடத்தில். ஆகவே ஒரு வகையில் அவர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் என்று கூட நாம் அவர்களை அழைக்கலாம். ஆக ஒவ்வொரு மாணவனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நன்றாக வாழ்வதற்காக பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாம் மிகச் சிறந்ததாக வாழ்வதற்காக ஆசிரியர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆசிரியர்கள் ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார்கள், ஏ ஜெனரேஷன். புதிய கல்விக் கொள்கையிலே உள்ள ஒரு வாசகம், டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்ட் இன் அவர் கிளாஸ் ரூம். இந்தியாவினுடைய எதிர்காலம் எங்கே உருவாகிறது என்றால் வகுப்பறைகளில் உருவாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வகுப்பறைகள் சீராக இருந்தால் இந்தியா சீராக இருக்கும். ஒரு கல்விக்கூடத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு கல்விக்கூடத்தில் ஒரு வெற்றியை முக்கிய காரணம் என்ன? ஃபேக்கல்டி என்று சொல்வார்கள். அந்த ஆசிரியர் குழு, சிறந்த ஆசிரியர் குழு அந்த கல்விக்கூடத்திற்கு வாய்க்கப்பெறும் என்றால் அது ஒரு சிறந்த கல்விக்கூடமாக அது இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வளோ சிறப்புகள்லாம் இருக்கு. இந்த ஆசிரிய பெருந்தகைகளுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது. இப்போது நாம் அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த டீச்சர்ஸ்
என்பதை முதலாவதாக பார்க்கிறோம். அவர்கள் சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். எல்லாரும் சொல்லுவாங்க மருத்துவம், ஆசிரியர் பணி இவையெல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு பணி என்பதாக. ஏன்னா மக்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆசிரியர்களையும் மருத்துவர்கள் போன்ற பணிகளை செய்பவர்களையும் ஒரு கண்ணியத்தோடு அவர்கள் பார்க்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இது ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு அமானத், அவர்களுக்கு கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானத். மறுமையில் அல்லாஹ் கேட்க போகிற கேள்விகள்ல ஒரு கேள்வி, நீ அறிவை எந்த முறையில் பயன்படுத்தினா என்று ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஆசிரியர்கள்ட்ட கேள்வி கேட்க போகிறான் அல்லாஹ் தஆலா, நீ இந்த கல்வியை, இந்த ஆசிரியர் பொறுப்பை வெறும் தொண்டாக பயன்படுத்தினாயா, தொழிலாக பயன்படுத்தினாயா? தொழிலாக பயன்படுத்துது என்றால் வந்தோம், வேலைக்கு வந்தோம், ஏதோ சொல்லி கொடுத்தோம், வீட்டுக்கு போயிட்டோம், சம்பளத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம், அதான் தொழில். தொண்டு என்றால் அதோட நிலைமை வேறு. ஆகவே கூலிக்கு மாரடிப்பதல்ல ஆசிரியர் பணி என்பது, ஈடுபாட்டோடு செய்வதற்கு பேர் தான் ஆசிரியர் பணி. ஆகவே ஒரு வகையிலே இது புனித பணி, அடுத்தபடியாக இது ஒரு அமானத். ஏனென்றால் இந்த அமானத்திற்கு அதில் கோட்டை விட்டால் என்ன ஆகும்? மருத்துவர் கோட்டை விட்டால் உயிர் போயிடும், உடல் நலம் போயிடும். ஆசிரியர் கோட்டை விட்டால் தலைமுறையே போயிடும். அவ்வளோ பொறுப்பான பணி. இது ஒரு சதக்கத்தும் ஜாரியா, நல்லாக வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 3 விஷயங்கள் உங்களை தொடரும் என்று. இறப்புக்கு பின்னாலும் 3 விஷயங்கள் தொடரும். இல்முன் நாஃபியா, நீங்கள் விட்டு சென்ற பலனளிக்கும் கல்வி. பலனளிக்கும் கல்வி என்றால் நீங்கள் எழுதிய புத்தகங்கள், நீங்கள் பேசிய பேச்சுக்கள், நீங்கள் கூறிய அறிவுரைகள், நீங்கள் நிகழ்த்திய சொற்பொழிவுகள், நீங்கள் நிகழ்த்திய பாடங்கள், நீங்கள் உருவாக்கிய மாணவர்கள் எல்லாரும் அதில் வருவாங்க. அப்படி நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு சதக்கத்தின் ஜாரியா, மறுமையிலே அது உங்களுக்கு அதிகமான கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஆசிரியர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக நல்ல ஆளுமை மிக்க தலைமுறையை உருவாக்குவது. அதான் டு டெவலப் தி டோட்டல் பர்சனாலிட்டி ஆஃப் எ ஸ்டூடெண்ட். நல்ல மனிதனாக அவனை உருவாக்க வேண்டும். எல்லா வகையிலும், அறிவு ரீதியிலும் அவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும், ஒழுக்க ரீதியிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும், பண்பாட்டு ரீதியிலும் அவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஆகவே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதனை உருவாக்குவதுதான் உங்களுடைய பணி. எழுதி வைத்த சில குறிப்புகளை எடுத்து சென்று அங்கே ஒப்பித்துவிட்டு வீட்டுக்கு வருவதல்ல உங்களுடைய பணி. ஆளுமை மிக்க, யூ ஆர் தி மென்டர், நீங்கள் வழிகாட்டி, யூ ஆர் தி மென்டர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஆக அவனுடைய அறிவையும் நீங்கள் வளர்க்க வேண்டும், அவனுடைய உள்ளத்தையும் வளர்க்க வேண்டும் என்ற பணி உங்களுக்கு இருக்கிறது. அவரிடத்திலே சிந்திக்கின்ற ஆற்றலை உருவாக்க வேண்டும். தகவல்களை சொல்லித் தருவது எளிது. தகவலை சொல்லித் தர்றதுக்கு ஆசிரியர் தேவையில்லைங்க. இப்போ நம்ம கூகுள் குரு இருக்கார், கூகுள் ஐயாட்ட எதை கேட்டாலும் சொல்வார் இல்லையா? ஒன்றுமே தேவையில்லை. இப்போ அதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை உங்கள் வேலை. ஆகவே நீங்கள் அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். இப்போ குரானில் இல்மு வேறு, ஃபிக்கர் வேறு. இல்மு என்றால் அறிவு, ஆனால் ஃபிக்கர் என்றால் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? இந்த ஒட்டகத்தை பற்றி சிந்திக்க வேண்டாமா? பூமியிலே சுற்றித் திரிந்து பாருங்கள், குல் சீரு ஃபில் அர்தி, நீங்கள் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்து பாருங்கள், பொய்யர்களுடைய கதி என்னவாயிற்று என்று பாருங்கள், இறைவன் படைப்புகளை எப்படி உருவாக்கினான் என்று பாருங்கள் என்றெல்லாம் குரானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிந்திக்கின்ற ஆற்றலை உருவாக்குவது மிக முக்கியமான ஒரு பணி. நீங்கள் விஞ்ஞான ஆசிரியராக இருக்கலாம், வரலாற்று ஆசிரியராக இருக்கலாம், எந்த ஆசிரியராகவும் இருக்கலாம். இப்போ வரலாற்றையே போதிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்று நிறைய விஷயம், இவருக்கும் சண்டை, பானிபட் யுத்தம், பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை, இவர் ஜெயித்தார் இவர் தோத்தார், இப்படி சொல்லிட்டும் போய் முடிச்சிடலாம். இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லும்போது இன்னொரு படிப்பினை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்ன சொல்லலாம் பாருங்க, இந்த சண்டைகள் எல்லாம் மத சண்டைகள் அல்ல,
இவைகளெல்லாம் மன்னர்கள் போட்டுக்கொண்ட சண்டை. ஏனென்றால் இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகள் இந்த சண்டைகளெல்லாம் பெரிதுபடுத்தி ஏதோ இந்து மன்னரும் முஸ்லீம் மன்னரும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி காட்டுறான். மாணவர்கள் உள்ளத்திலே விஷத்தை விதைக்கிறான். இல்லைப்பா, 2 மன்னர்கள் பதவிக்காக போட்டுக்கொண்ட சண்டை. முஸ்லீமும் மோதிக்கிட்டான். முஸ்லீம்களுடைய படையில் இந்துக்கள் இருப்பான், இந்துக்கள் படையில் முஸ்லீம் இருப்பான். இந்து படைகளுடைய தளபதியாக முஸ்லீம் இருப்பான், முஸ்லீம்கள் படை தளபதியாக ஒரு இந்து இருப்பார். இதெல்லாம் வரலாற்றில் படித்தால், இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நாட்டில் வகுப்புவாதம் குறையும். அதே போல நீங்கள் இந்த நாட்டில் உள்ள ஜாதியை பற்றி பாடம் எடுக்க வைத்துக் கொள்ளுங்கள். காஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இந்த நாட்டில் இத்தனை ஜாதி இருக்கு என்று சும்மா சொல்லிட்டு போறதில்ல. அந்த ஜாதி உருவானதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, இதை பற்றியெல்லாம் பேசணும். ஆக நாட் ஜஸ்ட் டீச்சிங், யூ ஹேவ் டு சென்சிட்டைஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். சென்சிட்டைஸ் என்றால் உணர்ச்சிப்படுத்துதல். வறுமையை பற்றி பாடம் எடுக்கிறோம். இந்த நாட்டில் இவ்வளோ ஏழைகள் இருக்காங்க, இப்படி இருக்காங்க சொல்லிட்டு போகிறதில்ல. அந்த வறுமையினுடைய கொடுமை என்ன, ஏன் இந்த வறுமை வந்துற்றது, இதை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆக இவையெல்லாம் மிக முக்கியமான விஷயங்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் சொல்ல வேண்டியது விழுமங்கள், வேல்யூஸ். அதிலே மிக முதலிடத்தை வைப்பது ஒழுக்கம். ஒழுக்கம் சார்ந்த மோரல் வேல்யூஸ், அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ குர்ஆன்ல ஒரு துவா இருக்கு. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, எனக்கு ஹிக்மத்தை தருவாயாக. அடுத்த வரி என்ன வருகிறது, என்னை உத்தமர்களோடு சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. ஆக ஒழுக்கம், அறிவு பெறுவதே ஒழுக்கம் உள்ளவனாக ஆவதற்காகத்தான். ஆகவே இந்த நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாகாவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்ன, வேதம் சுமந்த கழுதைகள். வேதம் சுமந்த கழுதைகள். கழுதைக்கு முதுகிலே நீங்கள் எவ்வளோ சுமைகளை ஏற்றினாலும் அதுக்கு தெரியாது. முதுகில் இன்ஜினியரிங் புக்கு, ஹிஸ்டரி புக்கு, வேதம், குரான்லாம் ஏற்றிருக்காங்கலாம் தெரியாது. அதுக்கு பொதி, அவ்வளோதான். அதுக்கு குரானும் ஒன்று தான், குப்பையும் ஒன்று தான். அதை மாதிரி நீங்கள் மாணவ உள்ளத்திலே வெறும் பாடங்களை கற்பித்து விட்டு அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பில்லை என்றால் அவர்கள் வேதம் சுமந்த கழுதைகளாக ஆகி போவார்கள். இங்கே நம்ம நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்கு. திறமையான வக்கீல்லாம் இருக்காங்க, நல்ல ஒழுக்கமுள்ள வக்கீல் இருக்கானா ஒரு கேஸை கொண்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இழுத்தடிச்சு வாய்தா போட்டு எப்படி சம்பதிக்கலான்னு வழியை பார்க்குறான். திறமையான வக்கீல் தான், அவன் திறமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது மாதிரி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நல்ல திறமையான டாக்டர் தான். இந்த டெஸ்ட்டை பண்ணு, அந்த டெஸ்ட்டை பண்ணு, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இல்லையா, இழுத்தடிக்கிறது. ஆக எல்லா டாக்டரும் எல்லா வக்கீலும் அப்படித்தான். நீங்கள் தப்பாக முடிவுக்கு வந்துடாதீங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக வல்லவர்களை உருவாக்கி விடுகிறோம், நல்லவர்களை உருவாக்க முடியவில்லை. தான் நமக்கு முன்னாலே உள்ள பிரச்சனை. ஆகவே ஒழுக்கம் சார்ந்த வேல்யூஸ், விழுமங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு குடிமை பண்புகள், எட்டிக்கே. வீட்டை சுத்தமாக வைக்கிறது எப்படி, தெருவை சுத்தமாக வைக்கிறது எப்படி, இது தெரியலையே நம்ம சமுதாய மக்களுக்கு. வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு அங்கனை போட்டு போகிறான், பேப்பரை அங்கனை கிழிச்சு போட்டு போகிறான், சாப்பிட்ட போன மீதி பாக்கெட்டை அப்படி போட்டு போகிறான், பஸ்ஸில் போகும்போதே வாந்தி எடுக்கிறான். உருப்படுமா நாடு? இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? வெளிநாட்டிலேருந்து வர்ற குழந்தைகள் நான் பார்க்குறேன், அங்கே படிச்சுட்டு வர்ற குழந்தைகள்லாம் சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை எடுத்து எங்கே குப்பை தொட்டி இருக்குன்னு தேடுவாங்க, அங்கே கொண்டு போடுவாங்க. அப்படி ஏதும் இல்லை என்றால் தங்களுடைய சட்டையில் வைத்துக் கொள்வார்கள், பின்னர் வீட்டுக்கு சென்று குப்பை தொட்டியிலே கொண்டு போடுவார்கள். இந்த ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நம்ம தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? நோய் போகலைன்னு கவலைப்படுறோம். எப்படியா போகும்? அசுத்தமான ஒரு சூழ்நிலையில் வளர்கிற போது இத்தனை நோய்கள் வராமல் இருக்குமா என்ன? என்னிடத்திலே குழந்தைகளே வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் விடுமுறைக்காக வருகிற போது சொல்வார்கள் ஒரு கருத்தை, சார் இவ்வளோ நாளாக அமெரிக்காவில் இருந்தேன், என் பிள்ளைக்கு ஒரு இருமல் சளி வந்ததில்லை,
இங்கே வந்து சேர்ந்த அடுத்த நாள் வந்துட்டு அவங்கக்கிட்ட, அவன் ஏன் வர மாட்டேங்க, இங்கே தான் வரணும் நீங்கள், அவ்வளோ சுத்தம், எங்கே பார்த்தாலும் அசுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, குப்பையும் கூலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ஏன் வராது நோய்? இதை கூட நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த விழுமங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக மாணவர்களுடைய நலனில் ஆசிரியர்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். வெறும் மெக்கானிக்கலாக அப்படியே பாடத்தை நடத்திட்டு போறதில்லை, எந்திரத்தனமாக எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் அப்படியே பாடத்தை நடத்திட்டு போறதில்லை. ஒவ்வொரு மாணவனை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அவனுடைய பலம், பலவீனம், அவனுடைய தொழில், அவனுடைய கலாச்சார பின்னணி, அவன் பெற்றோர்களுடைய நிலை எல்லாம் புரிஞ்சிருக்கணும். உமர் ஹத்தாப் அவருடைய காலத்திலே முஆத் இப்னு ஜபல் மிக பெரும் ஆசிரியர். அவரிடத்திலே 4000 மாணவர்கள் பயின்றார்களாம். அந்த 4000 மாணவர்களோடும் அவர் தனித்தனியாக தொடர்பு வைத்திருந்தார், பர்சனல் கான்டாக்ட் வைத்திருந்தார் என்று வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒவ்வொரு மாணவனையும் தனித்தனியாக தெரிஞ்சிருக்கணும். அவருடைய அறிவுத்திறன் என்ன, அவருடைய கற்கும் திறன் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு படம் ஒன்று வந்தது, தாரே ஜமீன் பார் என்று ஒரு படம், ஆமீர் கான் எடுத்த படம். அந்த படத்தில் என்னுடைய மைய கருத்து என்னவென்றால், ஒரு குழந்தை அப்பா பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்க்குறாரு, சரியாக படிப்பு வரலை, திருப்பி இன்னொரு ஸ்கூலில் ஒன்று சேர்க்குறாரு. அங்கே உள்ள ஆசிரியர் கண்டுபிடிக்கிறார், இவனுக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறது, டிஸ்லெக்சியா என்று மருத்துவ பேரிலே சொல்லுவோம். டிஸ்லெக்சியா, கற்றலில் உள்ள குறைபாடு இருப்பதை கண்டுபிடிக்கிறார் ஒரு ஆசிரியர். கண்டுபிடித்து அதற்குரிய முறையிலே அவருக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து சரியான வைத்திய முறைகளையும் செய்து பின்னர் அந்த மாணவன் நல்ல ஒரு சிறந்த மாணவனாக உருவாகிறான் என்பதை பார்க்கிறோம். இதை கண்டுபிடிச்சது யாரு? ஆசிரியர். அந்த படத்தை பாருங்க, இங்கிலீஷ், அது ஆங்கிலத்திலும் வந்திருக்கு, தாரே ஜமீன் பார் என்ற ஒரு படம். ஆக இதெல்லாம் ஆசிரியருக்கு தெரியணும். சைல்டு சைக்காலஜி, உளவியல், இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது உளவியல். மாணவருடைய உளவியலை பற்றி நன்றாக பாடத்திட்டத்தில் இப்போது சேர்த்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உளவியலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், குடும்ப சூழ்நிலைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், கலாச்சார பின்னணி பற்றி தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதற்கான சில நான் சந்தித்த அனுபவங்கள். நான் மாணவனாக பள்ளிக்கூடத்திலே இந்த சில ஆசிரியர்கள், ஒரு பள்ளிக்கு மாணவன் தொடர்ந்து 5-6 நாட்கள் வரவில்லை என்றால் அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு, ஏமா உங்கள் பையன் பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு வரல, என்னம்மா ஆச்சு, அவன் உடம்பு சரியில்லையா, என்ன ஏது என்று விசாரித்து அவர் அவனை கூட்டிக் கொண்டு வருவார். பார்த்திருக்கிறேன் நான். சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு படிப்பதற்கு கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் தங்கள் கையிலே இருந்து படிப்பதற்கும் புத்தகம் வாங்குவதற்கு காசு கொடுத்திருக்கிறார்கள். சென்னை புதுக்கல்லூரியிலே முன்னாள் முதல்வர் அப்துல் வஹாப் புகாரி சாஹிப் ரொம்ப பிரபலமானவர், மாணவர்கள் மீது ரொம்ப அக்கறை உள்ளவர். அவர்கள் கோட்டில் கூட 2 ஓட்டை இருக்கும், 3 ஓட்டை இருக்கும், அவ்வளோ எளிமையாக இருந்தவர். ஆனால் மாணவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லைனால் அவரிடத்திலே காசு இருந்தால் பணம் கொடுப்பார், இல்லாவிட்டால் யாராவது வசதி உள்ளவர்களை பார்த்து தயவுசெய்து இந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுங்கள் என்று சொல்கின்ற முதல்வர்களெல்லாம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய தாளாளர், ஆசிரியர் அல்ல தாளாளர், அவர் எப்படி என்றால், அவர் பாக்கெட்லேயே அப்போ ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் மோசமான மதிப்பெண்கள் எடுத்த மாணவருடைய பேரையெல்லாம் எழுதி வச்சிருப்பார் பாக்கெட்டில். அந்த பையனுடைய ஆசிரியர் தொலை வருவார்ல பள்ளிவாசலுக்கு, கூடர், பாருங்க உங்கள் பையன் மார்க்க பாருங்க, பள்ளிவாசலில் மார்க்க பாருங்க என்று காட்டுவார். ஒருவேளை பள்ளிவாசலில் பெற்றோரை சந்திக்க முடியாவிட்டால் நேராக வீட்டுக்கு போவார். போய் அவர் பெரிய பணக்காரர், எங்கள் ஊரில் பெரிய பணக்காரர், அவர் சாதாரண வீட்டுக்கெல்லாம் போவார். ஒரு பெரிய பணக்காரர் கல்லூரி பள்ளிக்கூடத்துடைய தாளாளர் வந்தால் என்ன செய்வார்கள்? டீ வைப்பார்கள், பண்டம் பதார்த்தம் எல்லாம் வைப்பாங்கல்ல, எல்லாத்தையும் தூக்கு, நான் இதுக்காக வந்திருக்கேன், உன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன், நான் உன் பையன் யோக்கியதை என்று சொல்வார். இன்னும் எவ்வளோ அக்கறையாக உள்ளவர்களாக இருந்தார் என்றால், எங்கள் ஊரை சுற்றி 2 ஊர் இருக்குது, 2 தியேட்டர் இருக்குது. எங்கள் ஊரில் தியேட்டர் கிடையாது. அந்த தியேட்டருக்கு 2 தியேட்டருக்கும் 2 பியூன் அனுப்பிடுவார்.
எவன்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கோ அவன் பேரை எழுதிட்டு வாங்க. சினிமா பார்த்தவனுடைய பேரெல்லாம் எழுதிட்டு வந்து அடுத்த நாள் அசம்பிளியில் வாசிக்கப்படும். இவன்லாம் பார்த்தா வா, உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா. ஆக எவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காங்க பாருங்க. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு மாணவரிடத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கவனிக்க வேண்டும். நல்லா படிச்சிருந்த மாணவன் திடீர்னு மார்க் குறைகிறான், ஏன்? மாணவன் ஒரு சோகமாக வருகிறான், ஏன்? இல்லையா? ஏதோ ஆரோக்கியம் இல்லையா, வீட்டிலே என்ன பிரச்சனையா என்பதையெல்லாம் நாம், அல்லது இவன் போதைப் பொருள் அருந்துகிறானா, அதற்கு அடிமையாகி விட்டானா, இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு கூட ஒரு ஆசிரியருக்கு இருக்கிறது. அடுத்தபடியாக ஆசிரியருடைய பொறுப்பு மோட்டிவேஷன். ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல். ஆசிரியர்களை 4 வகையாக பிரிக்கிறாங்கங்க. புவர் டீச்சர் டெல்ஸ். ஒரு மோசமான ஆசிரியர் வெறுமனை பேசுவார், அவ்வளோதான். தன்னிடத்திலே உள்ள பாடத்தை அப்படியே ஒப்புவிப்பார். இது மோசமான ஆசிரியர். எ குட் டீச்சர் டீச்சர்ஸ். ஒரு நல்ல ஆசிரியர் போதிப்பார். அவர் ஒப்பிப்பார், இவர் கொஞ்சம் போதிப்பார். 2வது ஆள். an excellent teacher demonstrate. ஒரு சிறந்த ஆசிரியர் செயல் விளக்கம் அளிப்பார், எடுத்துக்காட்டுகளோடு தெளிவுபடுத்துவார், வாதங்களின் மூலமாக மெய்ப்பிப்பார். இது எக்ஸலன்ட் டீச்சர். an outstanding teacher 4வது நிலை motivates. அவர்களை உற்சாகப்படுத்துவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் ஆசிரியருடைய பணிகள். மொத்தத்தில் இந்த மாணவர்களை உங்கள் பிள்ளைன்னு நினச்சிக்கிடுங்க, அவ்வளோதான். உங்கள் பிள்ளையை எப்படி கவனிப்பீங்களோ அதை மாதிரி இந்த மாணவர்களை கவனிக்கும். ஆக ஆசிரியருடைய பொறுப்பாக நாம் இதுவரை சொல்லது, நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும், சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்க வேண்டும், விழுமங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், மாணவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும், மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இப்போது ஆசிரியர்கள் தங்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்வது பற்றி சில கருத்துக்கள் சொல்லுவோம். ஏன்னா ஆசிரியர் என்பது அவ்வப்போது தன்னுடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவரிடத்துல ஒரு துடிப்பு இருக்கணும். எ மிஷனரி ஜீல் அண்ட் பேஷன். ஆர்வம், துடிப்பு, ஈடுபாட்டு உணர்வு. இன்னைக்கு யார் பேரால் அந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறோம்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவரோட பிறந்த நாள் தான் ஆசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் கொண்டு கற்பிப்பதை தமது வாழ்வின் குறிக்கோளாக கொண்ட ஆசிரியர்கள் நம்மிடையே இல்லாத வரை நல்ல கல்வி முறையை நம்மால் உருவாக்க முடியாது. அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் கொண்டு கற்பிப்பதை தமது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்ட ஆசிரியர்கள் நம்மிடையே இல்லாத வரை நல்ல கல்வி முறையை நம்மால் பெற முடியாது. ஆகவே அந்த ஈடுபாட்டு உணர்வோடு அவற்றை அவர்கள் செய்ய வேண்டும். தனது அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். டீச்சர்ஸ் ஆர் லைக் லாங் லேர்னர்ஸ். அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும். அவங்க மாணவர்கள் தான். அவர்கள் மாணவர்கள். ஆசிரியர்கள் ஒரு வகையில் மாணவர்கள். அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பிப்பதற்காக படிக்க வேண்டும், படிப்பதற்காக கற்பிக்க வேண்டும். எப்படி? கற்பிப்பதற்காக படிக்க வேண்டும், படிப்பதற்காக கற்பிக்க வேண்டும். ஸ்டடி டு ரீச் டு டீச், ரீச் டு ஸ்டடி என்று சொல்வார். இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்கிறது? யூஜிசி ஒரு ஆசிரியர் ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரம் வகுப்பு எடுக்கணும். 15 மணி நேரம் வகுப்பு எடுக்கணும். 25 மணி நேரம் படிக்கணும். எப்படி? 15 மணி நேரம் வாசிக்கணும், 25 மணி நேரம் படிக்கணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப உள்ள நுழைஞ்ச ஆசிரியர்கள் கோபம் வருமோ என்னமோ எனக்கு தெரியாது. இது அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுறேன். ஆகவே ஏற்கனவே எழுதி வைத்த குறிப்புகளை அப்படியே வாசித்து போகிறது இல்லையா? கல்லூரியில் படித்ததுதான், கல்லூரியில் படித்ததோடு முடிஞ்சது, வாசிக்கிற வழக்கமே முடிந்தது என்று இருந்தால் அவர்கள் எப்படி நல்ல மாணவர்களை உருவாக்குவார்கள்? இது ஒரு வகையில் நம்ம மாணவர்களை ஏமாற்று. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஆகவே நம்மிடத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யணும். அது செய்யலைன்னா அது ஒரு ஊழல். 50,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா 50,000 ரூபாய்க்காக உழைச்சாதான் அது நேர்மையான தொழில். 50,000 ரூபா வாங்கிட்டு 20,000 ரூபாய்க்காக உழைத்தால் 30,000 ரூபா கொள்ளையடிச்சதுன்னு அர்த்தம்.
ஊழல் செய்கிறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கின்றது ஆசிரியர்கள். பெருமானார் சொன்னார்கள், தனது எஜமானால் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை வாய்மையுடன் செய்வோர் 2 மடங்கு கூலி பெறுவார்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த அளவுக்கு உழைக்கணும். ஒரு சம்பவத்தை பத்திரிகையில் படித்தேன், சொல்கிறேன் உங்ககிட்டையும். மணி 8:30, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். ஆசிரியருடைய பையன் இறந்து போயிட்டான். அவர் ஆஸ்பத்திரிலேருந்து எடுத்துகிட்டு போகிறார். பசங்கள்லாம் சொன்னான், இன்னி வாத்தியார் வரமாட்டாரா, பையன் இறந்து போனான். அங்கே வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்து நிற்கிறார். 10 மணிக்கு வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் உண்டு நம்மிடத்தில். நான் படித்த காலத்தில் ஒரு தோல் நோய் நிபுணர் டாக்டர் தம்பையா, மிக நேர்மையானவர். அவர் இறக்கு வர 35 ரூபா வாங்கினார் ஃபீஸு. அவருடைய மாணவர்கள்லாம் 200-300 ரூபா வாங்கிட்டு இருந்தால் அவர் 35 ரூபா தான் வாங்கினார் கடைசி வரைக்கும். அந்த ஸ்கின் டிபார்ட்மெண்ட் தோல் இருக்குல்ல, இவர் தான் போய் திறந்து வைப்பார். பியூன் வர முன்னால் இவர் வந்துடுவார், இவர் தான் திறந்து வைப்பார். இப்படிப்பட்ட பல ஆசிரியர்களை நான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கல்விக்கூடங்கள் வருடத்தில் பாதி நாட்கள் தான் இயங்குகின்றன. 180 நாள் தான் ஒர்க்கிங் டே, மீதி எல்லாம் விடுமுறை. வாரத்தில் 2 நாள் விடுமுறை, அந்த விடுமுறை, இந்த விடுமுறை, கோடை விடுமுறை, அரையாண்டு விடுமுறை, காலாண்டு விடுமுறை எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா 180 நாள் தேரும். அப்புறம் ஆசிரியர்களுக்கு 30 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம், சிக்கு லீவு, அந்த லீவு, இந்த லீவு என்று. அதெல்லாம் கழிச்சிட்டா 150 நாள் தான் இருக்குது. இந்த 150 நாள் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா எப்படி இல்லையா? ஆகவே நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ப நாம் வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறோமா இல்லையா நான் சொல்லக்கூடாது. ஆசிரியரோட முடிவு விட்டுறேன், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது பேச போய் அது பிரச்சனை ஆகி இல்லையா, நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதை, அவ்வளோதான். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், முன்மாதிரி ரோல் மாடல். ஒரு ஆசிரியர் எதை கற்பிக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. ஒரு அறிஞர் சொன்னது, அவர் எப்படி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஏன்னா பல விஷயங்களை மாணவர்கள் யார்கிட்ட கற்றுக்கொள்கிறார்கள்? முதலாவது பெற்றோர்கள், பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான். அதுவும் குழந்தை பருவம் இருக்க, குழந்தை பருவத்தில் சில்ட்ரன் ஆர் குட் இமிட்டேட்டர்ஸ் என்று சொல்வார். குழந்தைகள் அப்படியே காப்பீடியும், வாத்தியார் சொல்றது அப்படியே காப்பீடு. வாத்தியார் தான் அவங்களுக்கு குரு, எல்லாத்துக்கும் முன்மாதிரி அவங்க தான். அதான் குர்ஆன் கேட்குது ஒரு கேள்வி, நீங்கள் உங்களை மறந்து விடுகின்றீர்கள், வேதத்தை ஓதுகின்றீர்கள், நன்மை எடுத்து நடக்குமாறு ஏவுகின்றீர்கள், ஆனால் உங்களை மறந்து விடுகிறீர்கள். ஆக ஊருக்கு உபதேசம் செய்யும் உத்தமர்களால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இதுவே ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். புகைப்பிடிக்கும் ஆசிரியர் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியுமா? கசங்கிய ஆடைகளை அணிந்து கொண்டு வருகின்ற ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மத்தியிலே தாக்கத்தை உண்டாக்க முடியுமா? காலந்தவறாமையை கடைபிடிக்காத ஒரு ஆசிரியரால் மானுடத்திலே தாக்கத்தை உண்டாக்க முடியுமா? முடியாது. ஆயிரக்கணக்கான நீதி நூல்களில் கற்றுக்கொள்ள முடியாததை ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மாணவன் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆசிரியர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதிகள், அவர்கள் துடிப்புள்ளவர்களாகவும் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், கடின உழைப்பு செய்ய வேண்டும், அவர்கள் முன்மாதிரிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணிகள். இப்போது இறுதியாக ஆசிரியர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அதையும் பேசணும். இல்லை, இவ்வளோ நேரமாக பேசுனது ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னு பேசணும். இப்போ ஆசிரியர்களுக்கு நாம் என்றால் மாணவர்கள், பெற்றோர்கள், அரசு, சமூகம் எல்லாம். முதலாவதாக அவங்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். நம்ம ஆசிரியருக்குள்ள மரியாதையை நம்ம கொடுக்கணும். அவரிடத்திலே பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஆக எங்கள் ஆசிரியரை புகழ்ந்து பேசுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எப்படி நடந்துக்கிட்டே ஆசிரியருக்கே பட்ட பேர் வைக்கிறான், வகுப்புல ஊழையிடுறான்,
இது ஆசிரியர் கொடுக்குற மரியாதையா இது? ஆகவே அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர்கள்ட்ட பெற்றோர் வந்து, என் பிள்ளை என்ன வேணாலும் செய்யுங்க சார், நல்லா அடிங்க சார். இப்போ கை வச்சா போச்சு, எப்படி அடிப்பேன் என் பிள்ளை அடி, ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க வேற ஊருக்கு. அப்படி ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலீஃபா அலி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் என்பதற்காக நான் எனது வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஊழியராக இருப்பேன். ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நான் எனது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் சேவகம் செய்வேன் என்று சொன்னார். அறிவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆகவே நாம் மரியாதையோடும் ஆசிரியர்களை பணிவோடும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வகுப்பிலே ஊன்றி கவனிக்க வேண்டும். ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு பாடத்தை தயாரிச்சுட்டு வராங்க, சிரமப்பட்டு நடத்துகிறாங்க. ஏதோ நம்ம ஆசிரியர் பாடம் நடத்துகிறோம் நினைக்கிறா, தொண்டை எப்படி பிடிக்கும் தெரியுமா? அது பாடம் நடத்துறதே கஷ்டமான ஒரு பணி. சிரமப்பட்டு நடத்துகிறாங்க. இவன் என்ன செய்கிறாங்க, பசங்க இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான், ஊழையிடுறான். இதெல்லாம் என்ன இது? இங்கு பல தவறுகளை செய்கிறீர்கள். ஆசிரியருக்கு ஒரு மரியாதை கொடுக்கவில்லை என்ற பணி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி கொள்கிறீர்கள். பாடத்தை ஒழுங்காக கேட்டாதனா ஒழுங்காக படிப்பு வரும், படித்தாதனா மார்க் வரும். யோசிக்க வேண்டாமா? அடுத்தவனையும் படிக்க விடாமல் கிடக்குறீங்க. நீனும் படிக்கல, அடுத்தவனையும் படிக்க விடலை. கல்வி நிறுவனத்தினுடைய டிசிப்ளின் கட்டுப்பாடையும் குலைக்கிறாய் நீ. இதெல்லாம் உணரணும். இது எப்போ உணர்வீங்க தெரியுமா? நீ ஆசிரியராக வருவா பாரு, அப்போ உனக்கு பேர் வைப்பான், பட்ட பேர் சூட்டுவான், அப்போ தெரியும் உனக்கு. இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசுகளும் சமூகங்களும் செய்ய வேண்டிய பணி, படிப்பிற்கேற்ற பணி கொடுக்கணும். என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு என்னத்தையோ படிக்கிறான், என்னமோ வேலை செய்யணும். அவன் படிப்புக்கும் அவன் பணிக்கும் சம்மந்தமே இல்லை. சமீபத்தில் ஒரு பேப்பரில் படித்தேன், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் படித்த டாக்டர், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், நியூராலஜி படித்த ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போய் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அவனை கொண்டு போட்டு வச்சு, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு போட்டு வச்சு பத்திரிகையில் படித்தேன். அர்த்தம் இருக்காடா, எத்தனை வருஷம் படிச்சிருக்கான் இந்த பெரிய படிப்பு படிக்கிறது. அவனு படிப்பு கேட்ட இடத்துல அவனை கொண்டு போட வேண்டாவா? அடுத்தது பணிக்கேற்ற ஊதியம், படிப்புக்கேற்ற பணி, பணிக்கேற்ற ஊதியம். இதில் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள் இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள். அரசு ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். அரசு ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெற்ற கல்வி நிலையங்களில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கணிசமான சம்பளம் கிடைக்கும். டாக்டர்களோடு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த பிரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள், பரிதாபமாக இருக்குது அவங்க நிலைமையை. ஆக இவையெல்லாம் களையப்பட வேண்டும். ஒரே வேலை செய்பவர்களுக்கு 2 வகையான சம்பளம் கொடுப்பது நியாயமா? யோசிக்க வேண்டாமா? ஆக அடுத்து இன்னொன்று தப்பு செய்கிறாங்க, ஆசிரியர்களே எல்லா வேலைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அவன் கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கான், எடுபடி வேலை செய்கிறதுக்கெல்லாம் வரல. மாணவர்களை சேர்க்கின்ற பணியா ஒரு கல்லூரியில் சொல்கிறாங்களாம், இத்தனை பையங்களை கொண்டு சேர்த்தா தான் உனக்கு வேலை. நான் அதுக்காக வந்திருக்கான் அவன் அந்த காலேஜுக்கு. இவையெல்லாம் ஆசிரியர்களை கேலி செய்தல், அவமரியாதை. பணி உயர்வு, உரிய நேரத்தில் பணி உயர்வுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆக இது அரசும் சமூகமும் செய்ய வேண்டிய வேலைகள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, இதுவரை நாம் பேசியது ஆசிரியர்களை உடைய பொறுப்புகளை பற்றி பேசினோம், சமூகத்தின் பொறுப்புகளை பற்றி பேசினோம், உரிமைகளை பற்றி பேசினோம், கடமைகளை பற்றி பேசினோம். நீங்கள் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்க, ஆசிரியர் மாணவனை சொல்கிறான், மாணவன் ஆசிரியரை சொல்கிறான், இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க. நான் செய்ய வேண்டியது என்ன அதை யோசி. நான் ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர் என்ற முறையிலே எனது பணிகளை ஒழுங்காக செய்தேனா யோசி. நான் மாணவனாக இருந்தால் எனது கடமைகளை ஒழுங்காக செய்தானா யோசி. நான் பெற்றோராக இருந்தால் அதற்குரிய வேலை செய்தானா என்று யோசி. நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் அதற்குரிய வேலைகளை செய்தானா என்று யோசி. இப்படி ஒவ்வொருத்தரும் யோசித்து செயல்பட்டால் நிலைமைகள் மாறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் துவாக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வாழ்க ஆசிரியர்கள், வளர்க மாணவர்கள். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.